இங்கே வரவழைச்சதுக்கு என்னுடைய தவறு அப்படின்னு காலில் விழுந்தாரு. கவலைப்படாதீங்க, உங்கள் குழந்தைய என்னை ஏற்றுக்கங்க, மன்னிச்சுக்கங்கன்னு எங்கள் காலில் விழுந்து அழுதார். எல்லாருக்கும் வணக்கம். யாராவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நானே தாங்க. இந்த சேனல்ல ரெகுலரா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்ல, நான் தாங்க பேசிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாசமா இடைவெளி ஆயிடுச்சு. ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல வேற எந்த வேலையுமே செய்ய முடியாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல போய் லாக் ஆயிட்டதுனால வீடியோஸ் பண்ண முடியாம போச்சு. இடையில என் தம்பி ஒரு 2 வீடியோ போட்டிருப்பான் இந்த சேனல்ல. கிஷோர் கேசாமி அவர்கள் அவரு ஒரு 2 வீடியோ போட்டிருப்பாரு. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு வச்சாங்களா, இதுக்கு மேல ரெகுலரா வீடியோ பண்ணுவேன்னு நம்புறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நேத்து உங்களுக்கு தெரியும், கரூர்ல இறந்தவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விஜய் அவர்களை மகாபலிபுரத்துல சந்திக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவங்க விஜய் அவர்களை சந்திக்கிறாங்க. விஜய் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே திமுகவா இருக்கட்டும் அல்லது திமுகவோட சேர்ந்து சில கூட்டாளிகள், அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவங்களா இருக்கட்டும், விஜய் மேல வன்மத்தை வாரி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ மனுஷனாயா நீ எல்லாம்? ஒரு மனுஷன் செய்யற வேலையா இது? ஒரு அடிப்படை அறம் இருக்கிறவன் செய்ய வேலையா இது? என்ன பண்ணிருக்கணும் நீ? கரூர் அந்த மக்களை நேர்ல போய் பார்த்து அவங்கள சந்திச்சு பேசிட்டு வந்திருக்கணும். நீ இத்தனை நாள் பரிசு கொடுக்கறதுக்கு, நிவாரணம் கொடுக்கறதுக்கெல்லாம் வெளியில இந்த ஆளுங்களை கூட்டு ஓயாரத்துக்கு பனையோர் கூட்டு வந்த மாதிரியே இந்த விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா, இறந்தவங்களோட வீட்டுக்கு நீ போகாம அங்க இருக்கிறவங்க உன்னை பாக்குறது வர வைக்கிறனா நீ எவ்வளவு ஒரு கல் நெஞ்ச கொடூரனா நீ இருப்ப. நீ சைக்கோ, மனுஷனே கிடையாது. நீ எல்லாம் மனுஷனா வாழ்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு எக்கச்சக்கத்துக்கும் ஏகத்துக்கும் விட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. இனி வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க பாத்திருப்பீங்க. முதல் விஷயம், நம்ம அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி, இறந்தவங்க அந்த 40 பேரு, அந்த குடும்பம், அவங்க விஜய சந்திக்கிறதுக்கு விஜய் அவர்கள் கூப்பிடுறாரு. அவங்க விஜய் அவர்களை பார்க்க வர்றாங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அவர்களுக்கு விஜய் மீது எந்த கோபமும் இல்லை. இப்படி ஒரு இழப்பு, ஒரு மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு இழப்பு நடந்ததற்கு பழிய தூக்கி விஜய் மேல போட முடியாது. இருந்தாலும் அந்த மனுஷன் நம்மளை கூப்பிடுறாப்ல, ஒரு ஆறுதலா சொல்லணுன்றதுக்காக கூப்பிடுறாப்ல. ஏன்னா பொதுவா பாக்குறவங்களுக்கு எல்லாமே தெரியும், நல்லா புரியும் ஓரளவுக்கு விஷயம் என்ன அப்படிங்கிறது. முழுக்க முழுக்க ஒரு மனுஷன் வெறும் வன்மம், தலையிலிருந்து கால் வரைக்கும் வன்ம குடோனா நிறைஞ்சுக்கிட்டு, வன்ம கண்ணாடி ஒண்ணு போட்டுக்கிட்டு அந்த கண்ணாடி வழியாவே ஒரு மனுஷனை பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் பண்றது எல்லாமே தப்பாதான் தெரியும். ஆனா கொஞ்சம் ஒரு நியூட்ரலான ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, மனசாட்சியோட கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு அது உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரியா? அதனால இதுக்கு முட்டு கொடுக்கறது வந்துட்டான்டா அப்படின்லாம் சொல்லாதீங்க. நீ சொல்றதுன்னா சொல்லிக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன என்னுடைய மனசாட்சிக்கு சரின்னு பண்றதை நான் பேசுறேன், அவ்வளவுதான். அப்போ அந்த மக்கள் வராங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு விஜய் மீத எந்த ஒரு கோபமும் இல்லை. அப்போ அவங்களே வராங்க, விஜய் அவர்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணி வராங்கன்றப்போ நடுவுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? நீங்க மேலையும் கீழையும் குதிக்கிறீங்க. என்னமோ அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களை விடவும் உங்களுக்கு ஒரு 100 மடங்கு அதிகமான வலியும் வேதனையும் அப்படியே தாங்க முடியாத துக்கமும் இருக்கிற மாதிரி இல்ல உருண்டுட்டு இருக்கிறீங்க ஆளாளுக்கு. அப்போ பார்க்கும்போது, மக்கள் இதை பார்க்கும்போது, டேய் இவங்களுக்கு என்னடா பிரச்சனை? அவங்க வராங்க, பாதிக்கப்பட்டவங்க வராங்க, அவங்க விஜய பாக்குறாங்க. விஜய் அவர்கள் தன்னுடைய மனதில் இருக்கிறத அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறாரு, தன்னுடைய துக்கத்தை அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறாரு, அவங்க அவருடைய துக்கத்தை விஜய் கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு நடக்குது. உங்களுக்கு என்ன வச்சு நடுவுலன்ட்டு தான் மக்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். என்னடா இவனுக்கு கோமாளிக்கு மாதிரி கத்திட்டு இருக்கிறாங்க, பைத்தியக்காரனுங்கன்ற மாதிரிதான் மக்கள் இவங்களை பார்ப்பாங்க. அதாவது இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு விஜய் அவர்கள் எடுத்து வச்ச 2வது ஸ்டெப் இது. முதல் ஸ்டெப் மாநாடு, 2வது ஸ்டெப் இப்படி போய் அந்த பகுதியில் இருக்கிற மக்களை சந்திக்கிறதுன்றது 2வது ஸ்டெப். விஜய் ஒன்னும் காலங்காலமா அரசியல் பண்ணிட்டு இருக்கிற, அந்த தலைமுறை அரசியல் பண்ணிட்டு இருக்கிற அரசியல் குடும்பத்திலிருந்து விஜய் வரல. அதே மாதிரி ஒரு 10-15 வருஷமா அல்லது 20 வருஷமா ஒரு கட்சியில இருந்து எப்படிலாம் அரசியல் நகர்வுகள் இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்தா ஊர்ன தேர்ன அரசியல்வாதி விஜய் இல்லை. இப்பதான் ஆரம்பிச்சு வராரு 2வது ஸ்டெப். உலகம் முழுக்க விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய புகழ் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு பொதுவாகவே பாசிட்டிவான ஒரு தாட் விஜய் மேல இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல 2வது ஸ்டெப்ல இப்படி ஒரு மரண அடி, இப்படி ஒரு அவப்பெயர், அதாவது என்னதான் இருந்தாலும் உன் கூட்டத்துக்கு வந்துதான் இத்தனை பேர் செத்து போனாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரா உருந்துச்சுன்னும் போது ஒரு மனிதனுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு பெரிய டிராமா ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும். வெறும் வன்ம குடோனா இருக்கிறவங்களுக்கு, பொறாமையும் வைத்திருச்சலும் கொண்டு பாக்குறவங்களுக்கு அது வேணா புரியாம இருக்கலாமே தவிர பொதுவா பாக்குறவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க வராங்க, அவங்க விஜய் பாக்குறாங்க. அதுல அவங்க பாக்குறவங்க கிட்ட அவங்க எடுத்தவங்க, அதாவது இதுல கூட ஒரு சிலர் சொல்றாங்க, பாத்தியா இதுவும் ஸ்கிரிப்ட், எப்படி இறந்தவங்களோட குடும்பத்தை பேச வச்சு விஜய் அப்படியே காலில் விழுந்தாராம், இப்படியே கண்ணீர் விட்டாராம் அப்படின்ட்டு எல்லாம் ஸ்கிரிப்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் இதையும் வீடியோ எடுத்து போட்டு இதுல ஒரு வியாபாரம் பாக்குறாருன்ட்டு இதே கும்பல் தான் இந்த திமுகவும் அந்த திமுகவுடைய கூட்டாளிகளா இருக்கக்கூடிய கூட்டாளிகளும் தான் இதையும் பேசிட்டு இருக்கிறாங்க. யாரு? புதிய தலைமுறை விஜய்க்காக இந்த வேலை பார்த்துட்டு இருக்குது.
இல்லையா? நீங்க நம்புறீங்க, புதிய தலைமுறையா இருக்கட்டும் அல்லது மற்ற நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் விஜய்க்கு தான் வேலை பாக்குறாங்க, திமுகவுக்கு யாரும் வேலை பார்க்கல இல்லையா? அப்ப திமுகவுக்கு வேலை பார்க்குற ஒரு சேனல் வந்து விஜய் கிட்ட வந்து அவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தை பேட்டி எடுத்து இப்படி ஒரு ஸ்டண்ட் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? எவ்வளவு ஒரு பச்சையான கோமாளித்தனம் நீங்க பண்றது. முதல்ல அயோக்கியத்தனம்ன்றதை தாண்டி எவ்வளவு ஒரு கோமாளித்தனமான பேச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்போ மக்கள் பார்க்கும்போது நல்லாவே புரியுது, முழுக்க முழுக்க இதுக்கு வன்ம குடோனுங்கடா அப்படின்றது நல்லாவே புரியுது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த வந்த மக்கள்கிட்ட வந்து விஜய் பார்த்திருக்காரு, அவர்கள்ட்ட கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. குறிப்பா வந்து குழந்தைகளை இழந்தவங்க கிட்ட வந்து காலில் விழுந்து கண்ணீர் விட்டு ரொம்ப நேரம் அவங்களோட நேரம் செலவு பண்ணி தன்னுடைய துக்கத்தை அவங்க வெளிப்படுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது யார் யார் அவங்க வீட்டுல இருக்காங்க, அவங்க குடும்ப சூழ்நிலை என்னவா இருக்குது, அவங்களோட பொருளாதார சூழல் என்னவா இருக்குது, இது எல்லாத்தையுமே ஃபுல் டேட்டா எடுத்து வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு மகனா இருந்து நான் எல்லாத்தையும் செய்யறேன். உங்களை முதல்ல நான் இங்க வர வச்சதே, கூப்பிட்டு வர வச்சு உங்ககிட்ட நான் வந்து இந்த மாதிரி ஆறுதல் சொல்லணும்னு நினைச்சதே தப்பு அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. என்னன்னா அவருக்கு தெரியாதா இது வந்து இதையும் எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க. நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே எல்லாத்துக்குமே நிவாரணம் வேணுமா, இல்ல வந்து எது வேணாலும் நீங்க பனையூருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு விமர்சனமானது அவருக்கு நல்லாவே தெரியும். அது போக இப்படி ஒரு மரண சம்பவம் நடந்திருக்கும் போது அவங்களையும் நம்ம இடத்துக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும், விமர்சனமாகும். இதை வச்சு மற்ற கட்சிகள் எந்த அளவுக்கு அரசியல் பண்ணுவாங்கன்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவர் வந்து நேர்ல போய் பாக்குறத தவிர்த்துக்கிட்டு வர வச்சு எவ்வளவு விமர்சனமானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் பண்ணிருக்கிறாரு. அப்படின்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. ஒண்ணு, அங்க போனாங்கன்னு வச்சுங்களேன், இப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனையாவது. முதல் விஷயம் வந்து கோர்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க, விஜய் தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க அனுமதி கேட்டோம், கரூர்ல போயிட்டு அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டோம், அது பரிசீலிக்கவே படல. இப்போ விஜய் போயிருந்தாலும் என்ன பண்ணிருக்கோம், அனுமதி கேட்காம போயிட்டாரு, இவ வேணுன்னே போய் அங்க பிரச்சனை ஆகும் தெரிஞ்சேதான் அங்க போனாரு, அங்க போனதுனாலதான் இவ்வளவு கூட்டம் வந்து சேர்ந்துச்சு, சும்மா வந்து ஸ்டண்ட் பண்றதுக்காக அரசியல் பண்றதுக்காக விஜய் அங்க போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இது ஒரு கேவலமான அரசியல் விட்டு அதுக்கு தான் முத்திர குத்திருப்பீங்க இல்லையா? அப்போ சரி, இது எதுவுமே வேண்டாம், அந்த மக்களுக்கும் எனக்கும் இருக்கிற தனிப்பட்ட கான்வர்சேஷன் அப்படின்றதுக்காக விஜய் அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் பண்ணி கொடுத்து ஒரு நல்ல எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு பேருந்தில் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து ஒரு அறையில தங்க வச்சு தனித்தனியா எல்லாரையும் சந்திச்சு பார்த்திருக்காரு. அப்படின்னும் போது நிச்சயமாக ஒரு பக்கம் சில பேர் சேற்றைவார் இறைத்தாலும் என்னுடைய கண்ணோட்டத்துல இருந்து நான் பாக்குறது இதை ஒரு மிக சிறந்த செயலா தான் நான் பாக்குறேன். ஏன்னா மத்த யாருக்கும் இது வெளியே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பிரஸுக்கோ அல்லது மற்ற மக்களுக்கோ விஜய் அவங்க கிட்ட என்ன பேசினாரு, எப்படி நடந்துகிட்டாரு அப்படிங்கிறது தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஏன்னா இதுல இன்னொரு குரூப் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாத்தியா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாரு, உன் மேலதான் தப்பே இல்லையே, அப்புறம் இதுக்கு நீ போய் காலில் விழுந்த, குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகு இருக்கும், நீதான் வந்து இது சதி அடுத்தவங்க பண்ணிட்டாங்க, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற, தப்பே பண்ணாதவன் எதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு இந்த புலனாய்வு குரூப், திமுகவுடைய புலனாய்வு பிரிவுகள் வந்து கிடுக்கு பிடி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சாதாரணமா அடிப்படை மனசாட்சியில் ஒரு மனுஷனுக்கு தெரியும், என்ன இருந்தாலும் என் மேல தப்பே இல்லைனாலும் இது அரசாங்கத்துடைய நிர்வாக குறைபாடாகவே இருந்தாலும் ஒருவேளை ஏதாவது சதி நடத்தப்பட்டு இருந்தாலும் எல்லாரும் என்ன பார்க்க வந்து இறந்திருக்காங்க. அங்க வந்த மக்கள் எல்லாம் என் மேல பாசம் வச்சு என்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காக என் மேல ஆசையா வந்த மக்கள் தான் இறந்திருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு அடிப்படை மனசாட்சி உள்ள ஒரு மனிதத்தன்மையுள்ள ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்கதான் செய்வான். அதை தான் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. அப்படின்னும் போது இதையும் ஒரு விமர்சனமா எடுத்துட்டு போயிட்டு விஜய் மேல கொட்ட வேண்டிய தேவை வன்மவாதிகளுக்கு இருக்கு, மக்களுக்கு யாரும் இல்லை. மக்களுக்கு பார்க்கும்போது தெளிவா புரியுது. இதையும் பாத்தீங்கன்னா அந்த புதிய தலைமுறை செய்தியாளர்கள் வந்து அந்த மக்களை சந்திச்சு, விஜய் அவர்களை போய் பார்த்துட்டு வந்த மக்களை சந்திச்சு ஒருத்தருக்கிட்டையுமே இந்த கேள்வி கேட்கறாங்க, என்ன அப்படின்னா, உங்களுக்கு விஜய் மேல எந்த கோபமும் இல்லையா, விஜய் அவர்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றது மாதிரி நீங்க நினைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, எங்களுக்கு விஜய் மேல எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது, இது நடக்கக்கூடாது, ஒரு விபத்து ஆக்சிடென்ட், இது நடந்து போச்சு, யாருமே இதை எதிர்பார்க்கல, விஜய் அவர்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, நாங்களும் எதிர்பார்க்கல, நடந்து போச்சு, எங்களுக்கு வருத்தம் தான், வேதனை தான், தாங்க முடியாத இழப்பு தான், ஆனா இதுக்காக வந்து விஜயை குறை சொல்றது நியாயம் இல்லை, அவர் மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை அப்படின்னு தான் ஒருத்தரும் சொல்றாங்க. அப்போ அவர்களுக்கு எந்த கோபமும் இல்லை, பாதிக்கப்பட்ட வலின்றது எல்லாருக்கும் இருக்கும், அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்துக்கும் இருக்கும், அந்த வலி விஜய்க்கும் இருக்கும். அப்படின்னும் போது அவர்கள் தங்களுடைய வலியை அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஆறுதல் ஒருத்தர் ஆறுதலை சொல்லிக்கிறாங்க. இடையில இருந்துகிட்டு குதித்து கொண்டிருக்கிற இந்த கோமாளி கும்பலைத்தான் மக்கள் கோமாளிகளாகத்தான் பார்க்கிறார்கள் என்பதை அந்த கும்பல் உணர வேண்டும். அது உணர்ற மாதிரி தெரியல, நம்மளோட ஆரம்பத்துல சொல்லிட்டு தான் இருக்கிறோம், இதை பண்ணாதீங்கயா,
புதுசா வந்திருக்காரு, வந்து இந்த மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த டிராமான்றது அவருக்கும் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் பேலன்ஸ்டா தான் இருக்கணும். ஒரு மனுஷனை போய் ஒட்டுமொத்தமா இந்த நேரத்துல பார்த்து, அதாவது கீழே விழுந்திருக்கிற ஒருத்தன் மேல போய் மேல ஏறி எகிரி குதிக்கிறதும், அவன் மேல கல் எறிகிறதும், அவன் மேல ஈட்டிகளையும் அம்புகளையும் எறிகிறதும் வந்து உண்மையாவே ஒரு மனித தன்மையற்ற செயல்யா. நீ ஏதோ அந்த மக்கள் மேல பயங்கர அக்கறைக்கிறதா காட்டிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா இது நீங்க பண்ணிட்டு இருக்கிறது பொதுவா பார்க்கும்போது முக சுழிப்பையும் ஒரு மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் இது கொடுக்குது. இதை பண்ணாதீங்க, இது உங்களுக்கு தான் நெகட்டிவா போகும், உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ட்டு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கும். கேட்ட பாடு இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா இடையில கூட அந்த 2 பெற்றோர் இந்த மாதிரி பேசிட்டாங்க, ஒரு மாதிரி பேசிட்டாங்கன்றதுக்காக அவங்களை விக்டிம் ஷேமிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுங்கெல்லாம் வாழ தகுதி இல்லாதவங்க, அவங்க சாக வேண்டியவங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இதுல வேற எங்கேயோ நடந்த சில சம்பவங்களை எடுத்துக்கிட்டு வந்து இங்கதான் நடந்துச்சு, விஜயை சந்திக்க போற இடத்துலதான் இது நடந்துச்சுன்ற மாதிரி சில காணொலிகளை பரப்பி அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது சுற்றுலா போன ஒரு சில பேர் இளைஞர்கள், அவங்க அந்த வாகனத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு அவங்க டான்ஸ் ஆடிட்டு அவங்க வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எடுத்து போட்டு பாத்தீங்களா, இவங்க தான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தான் இவங்க தன்னுடைய வீட்டுல எவ்வளவு பெரிய இழப்புன்றதை மறந்துட்டு எந்த அளவுக்கு இவங்க வந்து குத்தாட்டம் ஆடிட்டு விஜய் பார்க்கறதுக்கு போறாங்க அப்படின்னா இவருடைய மனநிலை எவ்வளவு கேவலமான மனநிலை அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. முதல்ல அடிப்படை அறிவு இருக்கிறவங்க பேசக்கூடிய பேச்சாது. பாதிக்கப்பட்ட மக்கள் யாராவது இந்த மாதிரி தன் வீட்டுல ஒரு இழவாய் போச்சுன்னா இப்படிதான் ஆட்டம் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வைப் பண்ணிட்டு தான் போயிட்டு இருப்பாங்களா? இதுக்கு வந்து மனசாட்சி தேவையில்லை, பேசிக் சென்ஸ் இருக்கிறவங்க முதல்ல இப்படி பேசக்கூடாது. அப்போ உங்களுடைய வெறுப்பும் உங்களுடைய வன்மமும் உங்களுடைய புத்தியையும் எந்த அளவுக்கு மழுங்கடித்திருக்கிறது, எவ்வளவு தற்குறிகளாக நீங்கள் மாறி நிற்கிறீர்கள் அப்படின்றது உங்களுக்கு இது போன்ற செயல்கள் எல்லாம் காட்டிட்டு இருக்கு. அதே மாதிரி வரவங்க வந்து மூக்குத்தி போட்டுருந்தாங்க, காதுல இது போட்டுட்டு இருக்கிறாங்க, மினிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. என்னையாச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியல. போற போக பார்த்தா மனநலம் முத்தி எங்கேயாவது கொண்டு போய் மருத்துவமனைக்கு வைத்தியத்துலதான் சேர்க்கணும் போல இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு உருமாறிட்டு வராங்க. அதாவது ஏதோ ஒரு வைரஸ் தாக்கி ஒரு படத்துல காட்டுவாங்களே, ரெசிடென்ட் டிவில ஏதோ ஒரு படத்துல வைரஸ் தாக்கி அந்த தாக்குதல் மூலமா மக்கள்லாம் அப்படியே ஒரு மாறி ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி மாறிட்டு வருது இந்த திமுகவும் அதனுடைய கூட்டாளி கும்பலும். என்னை பொறுத்த வரைக்கும் இது விஜய் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இதாதான், ஒரு தோற்றத்தை தான் மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும். அதே மாதிரி விஜயுடைய கட்சிக்காரர்களும் இது போன்ற நபர்களை, எல்லாத்துக்கும் பாஞ்சுக்கிட்டு வர நபர்களை வந்து புறந்தள்ளிட்டு இது போன்ற இக்கட்டான சமயங்கள்ல விஜய் அவர்களுக்கு தான் நீங்க துணை நிற்பீங்க அப்படின்ட்டு நம்புறேன். 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்களே கூட பிடிச்சி விஜய் திட்டிட்டு இருந்தீங்க, நான் உங்களை பார்த்து வந்தானே இறந்தாங்க, அப்ப நீ போய் பாக்குறதான முறை அப்படின்ட்டு விஜயுடைய கட்சிக்காரர்களே விஜயை பத்தி கண்ணா பின்னான்னு எல்லாம் திட்டிட்டு இருந்தாங்க. விஜய், புசி ஆனந்த், அப்புறம் இன்னொருத்தர் ஜான் ஆரோக்கியசாமி எல்லாத்தையும் போட்டு வண்டியா திட்டிட்டு இருந்தாங்க. ரைட்டு, எந்த ஒரு கட்சிக்காரர்களுக்குமே என்னடா அது இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, நமக்கு தானே கெட்ட பேர் ஆகுது, நம்மளும் எவ்வளவுதான் முட்டு கொடுக்கறது அப்படின்ற கோபம் வரும்போது தன்னுடைய தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க தான். ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அது குறியாட்டு கூட்டம் மாதிரி, அது என்ன பண்ணாலும் அப்படியே பின்னாடியே போவோம். அது முன்னாடி அந்த தலைவன் போயிட்டே இருக்கிறாருன்னா பின்னாடியே போவோம். அப்படி லெஃப்ட் திரும்பினா திருப்பி அப்படி லெஃப்ட் திரும்பிக்கும், ரைட் எடுத்தா ரைட் எடுக்கும், திருப்பியும் போய் எங்கேயாச்சும் குழியில் விடுதா இதுங்களும் போய் குழியில் விடுவோம். அப்படி எந்த கேள்வியும் கேட்காத, அப்படி கேள்வி கேட்கறவங்க எல்லாம் வேற மாதிரி முத்திரை குத்திக்கிட்டு அவர்களுக்கு பட்டம் கட்டிக்கிட்டு எல்லாம் ஒரு ஒரு குரூப் இருக்குது. ஆனா இப்பதான் அரசியல் கட்சி தொடங்கி இருந்தாலுமே கூட தவறு பண்றாரு அல்லது இது தப்பா போகுது அப்படின்ட்டு அவர்கள் உணரும் போது அந்த தலைமையை நோக்கி விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா அதுவே ஒரு ஆரோக்கியமான பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இப்ப அவர்களுக்கும் புரிஞ்சிருக்கும் என்ன சிக்கல், அங்க போறதுனால என்ன சிக்கல், என்ன மாதிரியான தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ அவங்க உணர்ந்துகிட்டு விஜய் அவர்கள் கூட அவங்க நிக்கிறாங்க. அப்படின்னும் போது போகாம ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டண்ட் அரசியலை பண்றதை விஜய் தவிர்த்துக்கிட்டு உண்மையாவே அந்த மக்களும் அந்த மக்களுடைய வழியையும் என்னுடைய வழியையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு விஜய் அவர்கள் பண்ண இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாராட்டத்தக்க விஷயம்தான். அது யாரு என்ன விமர்சிச்சாலும் சரி, எனக்கு என்ன பட்டங்களுக்கு முத்திரைகள் குத்தினாலும் சரி, என் மனசாட்சி சரின்னு தோன்றதான் நான் பேசுவேன். மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.